வரப்போற பண்டிகைகள், விசேஷங்களுக்கெல்லாம் பாயாசம், பலகாரம் அப்படின்னு செஞ்சு அசத்துவோம். அதுக்கு இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நமக்கு பொடி பொடியா நறுக்கிறது பெரிய சிரமமா இருக்குங்க. நட்ஸ் எல்லாம் பொடி பொடியா நறுக்கிறது, கத்தியில நறுக்கிறது ரொம்பவுமே சிரமமா இருக்கு. இந்த மாரி பொடி பொடியா நறுக்கணும்னா, அதுக்கு கண்டிப்பா வேற ஒரு ப்ராடக்ட் வேணுங்க. அந்த மாரி ஒரு ப்ராடக்ட்ட தான் நான் வாங்குனேன். அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்ஸிங், அது எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராடக்ட்ட நான் ஆன்லைன்ல தாங்க வாங்குனேன். வாங்க இப்ப அன்பாக்ஸ் பண்ணி, இது எப்படி இருக்கு, என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். கூடவே இது நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நட்ஸ சாப் பண்ணியே பார்த்துரலாம். பாக்ஸுக்கு மேல இது 3 கலர் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. நமக்கு என்ன கலர் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு எல்லோ கலர் வந்திருக்கு. மேல ஒரு மூடி, கீழ ஒரு மூடியா இருக்கு. நம்ம முறுக்கு புளியிற மெஷின் மாதிரி குட்டியா இருக்கு. இது பாக்ஸ்க்குள்ள இன்னும் வேற என்னமோ இருக்கு பார்க்கலாம். இது சாப் பண்றதுக்கான பிளேடு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பிளேட்ஸ் இருக்கு? 3 பிளேடு இருக்குங்க. சின்ன சின்ன ஓட்டை உள்ளது, கொஞ்சம் பெரிய ஓட்டை உள்ளது, இந்த மாதிரி நீளமா இருக்கிறது. இந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறதெல்லாம் ரொம்ப பொடி பொடியா நறுக்கிறதுக்கு போல இருக்கு. துருவுற மாதிரி வரும். நம்ம இந்த நீட்டமா இருக்கிற பிளேடை இதுல யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. மேல இருக்கிற மூடியை கழட்டிட்டேன். இந்த இடத்துல பார்த்தா இந்த கீழே இருக்கிற மூடியிலையும் பட்டன் மாதிரி இருக்கு. அதை இப்படி அமுத்தி பிடிச்சி வெளியே எடுத்தா அந்த ஒரு பார்ட் வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த பிளேடு தூக்கிட்டு இருக்கிற பார்ட்டை வந்து மேலே இருக்கிற மாதிரி போடணும். அதுல கூட ஒரு நாட்ச் இருக்கு, அதுல கரெக்டா போடணும். இப்போ சும்மா அப்படியே போட்டுட்டு இதை அமுத்துனா அது போய் லாக் ஆயிடுச்சு. இல்லை, நடுவில் ஒரு சின்ன பார்ட்டிஷன் இருக்கு, அதுல கரெக்டா போடணும். இப்போ நட்ஸை உள்ள போட்டேன், பாதாம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது கரெக்டா அதுல ஃபிட் ஆகிற மாதிரி மேல மூடிய போடணும். இப்ப நான் போட்டேன், அந்த மேல இருக்கிற மூடி உள்ள போகல. ரீசன் என்னன்னா கீழே அந்த ரவுண்டா இருக்கிற பிளேட் போட்டும் போது அது அங்க கீழே ஒரு நாட்ச் இருக்கு, அதுல கரெக்டா அதை போடணும். அப்பதான் அது கரெக்டா சீட் ஆகும். இப்ப நல்லா சீட் ஆகி உள்ள போயிடுச்சு. ட்ரை ஃப்ரூட் கட்டர். இப்போ சும்மா இப்படிதான் திருப்புறாங்க, நல்லா அழகா சின்ன சின்னதா கட்டாயி விழுகுது. நல்லா துருவி துருவி வருதுங்க. இது வந்து நமக்கு நல்ல பொடி பொடியா நட்ஸ் அந்த பாயசத்துக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா, இந்த மாதிரி நம்ம கத்தியில கண்டிப்பா கட் பண்ணவே முடியாதுங்க. இந்த மாதிரி தான் நம்ம இப்படி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாலே போதும், நல்ல ஈஸியா வருது. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. வேலை பாருங்க, நட்ஸை கட் பண்ணணும்னா நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும். இதுல பார்த்தா 2-3 திருப்புனதுலயே இந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்ம இந்த பெப்பர் க்ரஷர்லாம் யூஸ் பண்ற மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணி பண்ணி யூஸ் பண்ண முடியுது. ரொம்ப ஈஸியா இருக்குங்க, யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நல்லா கடைசி வரைக்கும் நல்ல துருவ வருது. நட்ஸை இதில் லோட் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சும்மா மேலாக்க நட்ஸ் தூவறதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பொடி பொடியாக ஆயிடுச்சு. பாயசத்துலலாம் இப்படி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்வா, ஸ்வீட்ஸு எல்லாம் செய்யும் போது நிறைய நட்ஸு சேர்ப்போம். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். இப்போ இனிமேல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இனி வர்றது தீபாவளி, ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும் போது இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது பெய்டு ப்ரமோஷன் இல்லைங்க. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். இனி வரப்போகிற பண்டிகை காலங்களுக்கு உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் ஷேர் பண்ணேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.